பேன முனைகளை ஒடிக்க நினைத்தால் போராட்டம் வடிக்கும் வீதியில் இறங்கி என்ற மாதிரிதான் இன்றைய தினம் யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்னால் மாபெரும் போராட்டம் யாழ் ஊடக மையத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் வெகுஜன ஊடக மையத்தினுடைய பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன அவர்கள் மாவட்ட செயலகத்துக்கு வருவதாக இருந்தார். அது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசுபொருளாக இருந்த இந்த நேரத்தில் தான் ஊடகவியலாளர்கள் ஒன்று குவிந்து யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்னால், யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் பாரிய ஒரு போராட்டம், அதாவது கண்டன போராட்டம் என்றும் வைத்துக் கொள்ளலாம், அல்லது கவனியீர்ப்பு போராட்டம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அனுர அரசாங்கமே இதுவரை காலம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுடைய விசாரணைகளை துரிதப்படுத்து என்ற நோக்குடன் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த இடத்துல பாரிய ஒரு விமர்சனம் சார்ந்த விடயங்களை ஊடகவியலாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்காலத்தில் கூட பாரிய அளவில் ஊடகவியலாளர்கள் பல இன்னல்களை சந்திக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அவர்களுடைய குரல் விலை நசுக்கப்படுகிறது என்றதெல்லாம் தங்களுடைய ஒரு பாரிய ஒரு எதிர்ப்பலையை காட்டி இன்றைய தினம் தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் என்ற மாதிரியும், கடந்த காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட அல்லது அச்சுறுத்தலுக்கு உள்வாங்கப்பட்ட ஊடகவியலாளர்களுடைய விசாரணைகள் துரிதப்படுத்தி அதுக்கு நீதி நிலைநாட்டணும் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். நீங்கள் இதில் ஆர்ப்பாட்டம் இல்லை உங்களுடைய பிரச்சனைகளை சொல்றதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்தில் இன்றைக்கு ஏற்படுத்தி தரோம். ஏனென்றால் நீங்கள் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் நிமலராஜன், சிவராம், லசந்த விக்ரமதுங்க என்று பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். யுத்த காலத்திலும் சரி, யுத்த காலத்திற்கு பிற்பட்ட காலங்களிலும் சரி, இந்த ஊடகவியலாளருடைய குரல் விலைகள் நசிக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் காலங்காலமாகவே நடைபெற்று வருகிறது. ஆனால் அதற்கான சரியான தீர்மானம் எடுக்கப்பட்டதா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் அமைச்சருடைய வருகையை முன்னிட்டு இந்த கண்டன போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படணும், மக்களுடைய பேச்சு சுதந்திரம் பாதுகாக்கப்படணும் என்ற மாதிரி இந்த போராட்டம் காணப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான சிறிய காணொலியை நாங்கள் இத்துடன் இணைத்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்ப்போம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்களை சந்திக்க அமைச்சர் வரணும் என்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் இடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வேண்டுகோளை அமைச்சர் புறந்தள்ளி விட்டார் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமைச்சருடைய நிகழ்ச்சி நிரல் ஒன்று இன்றைய தினம் நடைபெற இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு கூட ஊடகவியலாளர்கள் செல்லாமல் புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட சர்ச்சையின் மத்தியில் இன்றைய ஊடகவியலாளர்களுடைய இந்த போராட்டம் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் ஊடக மையம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் இவ்வாறான போராட்டங்கள் நடைபெற பெருமளவில் சாத்தியப்பாடு இருக்கிறது. என்றால் உரிமைகள் மறுக்கப்படும் இடத்தில் ஊடகவியலாளர்கள் தங்களுடைய குரல்களை கொடுப்பார்கள் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மக்களுடைய அல்லது ஊடகவியலாளர்களுடைய சுதந்திரம், உரிமைகள் எவ்வகையில் பாதுகாக்கப்பட போகிறது இப்ப இருக்கிற அரசாங்கத்தில், அதற்காக இவர்கள் எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்ற ரீதியிலும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. கொல்லப்பட்டதற்கு நீதி வேண்டும். 39 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதற்கு 39 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதற்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. நல்ல போட்டோ வந்துடுங்க. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அதுல ரெண்டே வாங்க, அதுல ரெண்டு
தலைவிக்காராக மறைக்கிறதான நான் போராட்டத்துக்கு அளவு மறியும் யாரு அந்த இங்க வாங்க இங்க வெளியே வா வெளியே வா ஊடக பிரதி அமைச்சரே 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 வெளியே வா ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் அதற்கு ஊடகவியலாளர் இல்லாத கூட்டம் அதற்கு ஊடகவியலாளர் இல்லாத அமைச்சர் டிப்யூட்டி மினிஸ்டர் கம் அவுட் டெபியூட்டி மினிஸ்டர் கம் அவுட் டெபியூட்டி மினிஸ்டர் கம் அவுட் சைடு சைடு අද අපි ඇත්තටම මේ යාපනයේ වැඩමුළුව යොදාගත්තෙම ඔබතුමාලගේ ප්‍රශ්න ගැන කතා කරන්න. இன்று இந்த யாழ்ப்பாண ப்ரோக்ராம் மீடியா ப்ரோக்ராம் நாங்கள் ஏற்பாடு செய்து உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கதைப்பதற்காகத்தான். ඒකට අපේ ජනමාධ්‍ය නියෝජ්‍ය මැතිනිය ආචාර්ය කෞසල්‍ය ආරියරත්න මැතිනිය සහභාගී වෙනවා. அந்த நிகழ்வுக்கு பொதுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன அவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளார்கள். අපි මේ කිසිම බාධාවකින් තොරව ඔබතුමාලගේ ප්‍රශ්න අපිට ඉදිරිපත් කරන්න අපි ඉදිරි වැඩසටහන් යම් පමණකින් නවත්තලා හරි මේ ගැටලුව නිශ්චිත වශයෙන් සාකච්ඡා කරමු. உங்களுடைய எந்த விடயங்கள் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய உரிமை அந்த கருத்து உங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் வேலை திட்டத்தை நிறுத்தி உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க தயாராக இருக்கின்றோம். එතකොට අපි ඒකට ඔබතුමාලා සූදානම් නම් ජනමාධ්‍ය නියෝජ්‍ය මැතිනියත් සූදානම්. එතකොට අපි උදේ වගේ පැය දෙකමාරක් මේ ගැටලුව ඉතාම නිශ්චිත වශයෙන් සාකච්ඡා කරලා ඒක වාර්තා කරලා ලිඛිතවම අපි ඒක අරගෙන අපි වාර්තාවක් හදාගෙන අපි ඊළඟ දවසක ඒකේ ප්‍රගතියත් එක්කම ඕගොල්ලෝ හම්බ වෙන්නේ. අද දවසේ අපි ඉතාම කාරුණික ඉල්ලීමක් කරනවා අපිත් එක්ක සම්බන්ධ වෙලා මේක සාකච්ඡා කරගමු. இன்றைய